நான் இல்லாத இடத்தில் நீயும் இருக்க வேண்டாம், வா என்னோடு. ஆண்டவனையே தன்னுடன் அழைத்துச் சென்ற ஆழ்வார். திருக்கச்சி அல்லது காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் என்பது வைணவர்களால் புண்ணிய பூமி என்று மிகவும் போற்றப்படுகிறது. வைணவ பாரம்பரியத்தில் திருவரங்கம் மற்றும் திருவேங்கடம் ஆகிய தலங்களுக்கு அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்தது இத்தலம். சென்னைக்கு அடுத்த காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள திருத்தலத்தின் இறைவன் மட்டும் சிறப்பு பெற்றவர் அல்ல, வேறு இருவரும் கூட இப்பெருமாளின் மேல் கொண்ட அன்பால் இன்று வரை நம் மனதில் நிலைத்து நிற்கின்றனர். அது எப்படி என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் விரிவாக அறிந்து கொள்ளலாம். போவிருந்தவல்லிக்கு அருகே திருமழிசை என்ற ஊரில் பிறந்து வளர்ந்ததனால் அவ்வூரின் பெயராலேயே அழைக்கப்பட்டார் திருமழிசை ஆழ்வார். அவர் காஞ்சிபுரத்தில் பெருமாள் கோவிலில் தங்கி சேவை செய்து வந்தார். அங்கு ஒரு மூதாட்டி ஆழ்வாரின் ஆசிரமத்தை சுத்தம் செய்து அவருக்கு தொண்டு செய்து வந்தார். அம்மூதாட்டிக்கு வெகுமதி வழங்க எண்ணிய ஆழ்வார் அவரிடம் தங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் என கோரினார். அதற்கு அம்மூதாட்டியோ, தனது வயது முதிர்வால் உடல் சோர்வு ஏற்படுகிறது, அந்த இயலாமையால் தன்னால் முழுமையான சேவை செய்ய முடியாமல் இருப்பதாக கூறினார். உடனே ஆழ்வார் அவருக்கு என்றும் இளமையாக இருக்கும் வரத்தை நல்கினார். காஞ்சியை ஆண்ட பல்லவராயன் என்ற மன்னன் அப்பெண்ணின் அழகில் மயங்கி அவளை மணந்து கொண்டான். காலம் செல்ல செல்ல மன்னன் இளமை குன்றி முதுமை பெற துவங்கினான். ஆனால் தன் மனைவி இளமை குறையாமல் இருப்பதன் காரணத்தை அவளிடம் வினவினான். அவள் திருமழிசை ஆழ்வாரின் புகழை மன்னனுக்கு எடுத்துரைத்தாள். அரசன் ஆழ்வாரின் சீடனான கணிகண்ணனிடம் தனக்கும் என்றும் மாறாத இளமையை அருள ஆழ்வாரிடம் எடுத்துரைக்கும்படி வேண்டினான். ஆனால் அவ்வாறு ஆழ்வார் செய்ய மாட்டார் என கணிகண்ணன் கூறினார். இதனால் மிகவும் மனம் நொந்து போனான் அரசன். சரி, என்றும் இளமையுடன் தான் இருக்க முடியவில்லை. கணிகண்ணனின் பாடல் மூலமாக தன் புகழ் இந்த வையகத்தில் நிலைக்க வேண்டும் என்று விரும்பினான். தன்னை பற்றி ஒரு பாடல் பாடுமாறு மன்னன் கணிகண்ணனுக்கு உத்தரவிட்டான். அரசன் பல்லவராயன். இவ்வுலகில் அரசன் பார்கடல்வாசன் பரந்தாமனை தவிர வேறு யாரையும் எனது நா பாடாது என்று மறுத்துவிட்டான் கணிகண்ணன். கணிகண்ணன் மறுக்கவே அவரை நாடு கடத்தும்படி மன்னன் உத்தரவிட்டான். இதை அறிந்த திருமழிசை ஆழ்வார் சீடனுடன் தானும் செல்ல முடிவெடுத்தார். நினைவு தெரிந்த நாளிலிருந்து ஒரு நாளும் தன் இறைவன் காஞ்சி வரதராஜ பெருமாளை பிரிந்தறியாத திருமழிசை ஆழ்வார் பள்ளி கொண்ட பரந்தாமனை நாடி சென்றார். திருக்கோவிலுக்குள் உறைந்திருக்கும் காஞ்சி வரதராஜ பெருமாளை சென்று வணங்கி, கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் ஒன்றன் பைனாகப் பாய் சுருட்டிக்கொள். அதாவது கணிகண்ணன் செல்கின்றான், நானும் செல்கின்றேன். கட்சியில் இருக்கும் பெருமானே, நீயும் இங்கு இருக்க வேண்டாம், ஆதிசேஷனாகிய உன்னுடைய பாயை சுருட்டி கொண்டு எங்களுடன் கிளம்பி வா என பாடினார். பெருமாளும் தன் பக்தனின் வேண்டுதலை ஏற்று தன் நாகப்படுக்கையை சுருட்டி கொண்டு ஆழ்வாரின் பின் சென்றார். அன்று அவர்கள் மூவரும் காஞ்சியை விட்டு வெளியே வந்தனர். அவர்கள் ஒரு நாள் இரவு தங்கியிருந்த இடம் ஓர் இரவு இருக்கை என அழைக்கப்பட்டது. பின்னாளில் அது மருவி ஓரிக்கை என இந்நாளில் அழைக்கப்படுகிறது. பெருமாளை தொடர்ந்து திருமகளும் செல்ல காஞ்சி நகரம் பொழிவிழந்தது. இதை கண்ட மன்னன் தன் தவறை உணர்ந்து ஆழ்வாரிடம் தன்னை மன்னித்து அருளும்படியும் அவரை நாடு திரும்பும்படியும் அவர் தாழ்பணிந்து வேண்டினான். அதனை ஏற்ற திருமழிசை ஆழ்வார் மீண்டும் நாடு திரும்பினார். அவருடனேயே வந்த பெருமாளை நோக்கி ஆழ்வார், கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் உந்தன் பைனாக பாய் படுத்துக்கொள். அதாவது கணிகண்ணன் திரும்புகிறான், நானும் திரும்புகிறேன். கச்சியப்ப பெருமானே, நீயும் ஆதிசேஷனாகிய உன்னுடைய பாயை விரித்து படுத்துக்கொள் என வேண்டினார். உடனே பெருமாளும் தன் நாகப்பாயை விரித்து படுத்து கொண்டார்.
அவ்வாறு செய்கையில் அவசரத்தில் பெருமாள் வலமிருந்து இடமாக மாறிப்படுத்து கொண்டார். பக்தன் சொன்னபடியெல்லாம் செய்ததால் அவர் இன்றும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அழைக்கப்படுகின்றார். இதில் ஆழ்வார் ஆண்டவரிடம் காட்டிய அன்பு எத்தகையது என்பதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க இயலவில்லை. அப்படிப்பட்ட ஆழ்வார் தன் சீடனுக்கு தன் மனதில் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை எண்ணிக்கூட பார்க்க இயலவில்லை. இவர்கள் இருவருக்காகவும் தானும் கிளம்பிய இறைவனின் திருவுள்ளத்தை நம்மால் உணரவும் முடியுமோ? அன்புக்கு அடிபணியாதது எதுவும் இல்லை. அந்த ஆண்டவனே கூட அன்பான அடியவருக்காக தன்னுடைய படுக்கையான ஆதிசேஷனை சுருட்டி எடுத்துக்கொண்டு கிளம்பியவராயிற்றே. கடவுளிடம் நாம் கொள்ளும் உண்மையான பக்தியும் அன்பும் அவரை கட்டிப்போடும் வலுவான கயிறு. சரணாகதி என்னும் கயிற்றால் அவரை பிணைத்து அதன் நுனியை நாம் பிடித்து கொண்டோமேயானால் பிறவி பெருங்கடல் என்னும் மிக பெரும் கடலை நீந்தி அவன் திருவடி என்னும் கற்பகத் தருவை பிடித்து விடலாம்.